கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வைகோவினுடைய நிழலாக நிஜமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் மல்லை சத்யா. அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உழைப்பு, வைகோவுக்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்தார் எல்லாமும் தெரியும். ஆனால் கடந்த சில மாதங்களாக அல்லது கடந்த ஓராண்டு அப்படியே மல்லை சத்யா வைகோ உடைய மகன் துரை வைகோ நாடாளுமன்ற தேர்தலில் அவரை வேட்பாளராக நிறுத்திய காலத்திலிருந்து இந்த பிரச்சனை அப்படின்றது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சது. அப்போது இது சார்ந்து தொடர்ந்து அவர் மல்லை சத்யா வைகோ மீதும் துரை வைகோ மீதும் பெரிய அளவிலான நிறைய குற்றச்சாட்டுகளை கடந்த காலங்களில் முன் வச்சிருக்கிறாரு. இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. வர 20ஆம் தேதி அவர் தனியாக ஒரு கட்சியை தொடங்க இருக்கிறதாகவும் அதில் சொல்லியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் துரை வைகோ அவர்களுக்கு ஒரு பெரிய அரண்மனை போல் ஒரு பங்களா வீடு 10 கிரவுண்டில் கட்டியிருக்கிறாங்க. அது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவசரமாக ரகசியமாக அந்த புதுமனை புகுழா அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, குடி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 250 கோடி ரூபாய்களான சொத்து மதிப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவருடைய உறவினர்கள் நடத்தக்கூடிய மதுபான ஆலை, அதன் மூலமாக வருகிற வருமானம், இப்படியெல்லாம் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு துரை வைகோ தரப்பிலிருந்து என்ன பதில்? துரை வைகோ இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? வழக்கம் போல் இது பொய், மல்லை சத்யா எங்கள் மீது அபாண்டமாக குற்றஞ்சாட்டுறாரு, இந்த பதில் தான் வரும். யாராக இருந்தாலும் இந்த பதில் தானே வரும். அப்போ எந்த தலைவர்கள் நீங்கள் உண்மையை ஒத்துக்குன்னு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையா? அப்போ மல்லை சத்யா சொல்கிறது உண்மையா? எது உண்மை? எது உண்மை அப்படின்றது ஏதாவது அமலாக்கத்துறை ரைடு போனால் தான் இந்த எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ வழக்கமாக இது மாதிரி தான் ஒரு தங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது நாங்கள்லாம் தூய்மையானவர்கள், அரசியலில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, இப்படின்னு ஏக வசனம் பேசுறது.